Hi friends, welcome to zaagzoogkitchen. இன்னைக்கு நம்ம zaagzoogkitchenல பார்க்க போறது Cook With Comaliல Shruthika sister செஞ்சு வின் பண்ண Flambe mango cheesecake sandwich recipe தான் பார்க்க போறோம். இந்த சீஸ் கேக்கோட டேஸ்ட் வந்து நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம்ல அந்த டேஸ்ட் இருந்தது. கூடவே சாண்ட்விச் பிஸ்கட்டோட சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. நான் இந்த பிஸ்கட்ஸை வித்தவுட் அவனில் தான் செஞ்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ளாம்பே மேங்கோ சீஸ் கேக் சாண்ட்விச் ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம சாண்ட்விச் பிஸ்கட் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் ஒரு கப்பு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் சால்ட் 1/4 டீஸ்பூன், சுகர் 1/2 டீஸ்பூன், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். இதை கலந்ததுக்கப்புறம் இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பட்டர் வந்து ஆப்ஷனல் தான். பட்டர் சேர்க்குறப்போ பிஸ்கட்டோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா க்ரம்பிள் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்தளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அரை கப்பு வந்து வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துட்டு நல்லா மாவு பிசைஞ்சுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை பட்டர் பேப்பருக்கு நடுவில் வச்சுட்டு இதை நல்லா ரோல் பண்ணிக்கணும். இந்தளவு ரோல் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை பாட்டில் கேப்பை வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்கட் வந்து ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த திக்னஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை பேக் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பிஸ்கட்டை வந்து இதில் பிளேஸ் பண்ணிக்கலாம். பிஸ்கட் வந்து மேலே எலும்பாமல் அதாவது உப்பாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி ப்ரிக் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்கட்டை வந்து நம்ம வித்தவுட் அவனில் தான் நம்ம பேக் பண்ண போகிறோம். பேக் பண்ணுறதுக்காக ஒரு கடாயை எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு பிளேட்டை பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கடாயை ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ கடாய் வந்து ப்ரீஹீட் ஆயிடுச்சு. பிஸ்கட்டை வந்து இதில் பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 20 to 25 மினிட்ஸ் நம்ம வந்து பேக் பண்ணிக்கணும். நீங்கள் அவனில் பேக் பண்ணுறதா இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணிக்கங்க. இது பேக் ஆகிறதுக்குள்ளே நம்ம மேங்கோ ஃப்ளாம்பே ரெடி பண்ணிடலாம். நான் சின்ன சைஸ் மாம்பழத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மேங்கோஸை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஸ்வீட்னஸ்க்காக 1.5 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். சுகர் கரைஞ்சி நல்லா கேரமலைஸ் ஆகிட்டே வரும். இப்போ இதை ஒரு மேஷர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கிறேன். ரொம்ப மேஷ் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் சங்க்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரி செய்கிறப்போ சீஸ் கேக்கில் வந்து மேங்கோஸ் வந்து நம்ம பைட் பண்ணுற மாதிரி வரும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்தளவு குக் பண்ணதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் சேர்க்குறப்போ ஃப்ளாம்பேக்கு வந்து ஒரு டேங்கி டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம மேங்கோ ஃப்ளாம்பே வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும், நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ சீஸ் கேக் செய்கிறதுக்காக 80 கிராம் அளவுள்ள 4 பீஸ் க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் சுகர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம பீட்டரால் பீட் பண்ணிக்கணும். லோ ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கணும். சீஸ் வந்து நல்லா க்ரீமி ஆயிடுச்சு. இப்போதைக்கு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பவுலில் 1/2 டீஸ்பூன் வந்து அகரகர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு இருக்கட்டும். ஒரு பவுலில் நல்ல சில்லுன்னு இருக்கிற விப்பிங் க்ரீம் வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கணும். இதை கவுத்துனா விழுகக்கூடாது, அந்த அளவுக்கு ஸ்டிஃப் பீஸ் வர வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கணும். இப்போ இதில் க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே ஊற வச்சிருந்த அகரகரையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லோ ஸ்பீடில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம மறுபடியும் பீட் பண்ணிக்கணும். இப்போ இதில் நம்ம மேங்கோ ஃப்ளாம்பே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து ஃபுல்லாக சேர்த்துறாமல் 3/4 வாசி மட்டும் சேர்த்தா போதும். இதை ஸ்பேட்லா யூஸ் பண்ணி இந்தளவு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் ஃப்ளேவருக்காக மேங்கோ எசன்ஸ் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கணும். சீஸ் கேக் செட் பண்ணுறதுக்காக 2 பவுல் எடுத்திருக்கேன். இதை வந்து கிளிங் ரேப்பால் கவர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கிளிங் ரேப்பால் கவர் பண்ணுறப்போ சீஸ் கேக்கை வந்து டீமோல்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் க்ரீம் சீஸை வந்து போர் பண்ணிக்கலாம். இப்போ இது செட் ஆகிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வந்து 15 to 20 மினிட்ஸ் நம்ம வந்து வச்சிடலாம். ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா டேப் பண்ணிக்கணும். இதுக்கிடையில் நம்ம பிஸ்கட் வந்து நல்லா பேக் ஆயிடுச்சு. நம்ம வித்தவுட் அவனில் செய்கிறதுனால அப்பர் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கலர் வரல. அதனால் இதை திருப்பி விட்டுட்டு 5 மினிட்ஸ் மட்டும் மறுபடியும் பேக் பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் பிஸ்கட்ஸை வந்து வெளியே எடுத்துட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்கட் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ மேங்கோ சீஸ் கேக்கும் நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். நல்லா செட் ஆகிருக்கு. கிளிங் ரேப்பை பிடிச்சிட்டு தூக்குனாலே போதும், ஈஸியாக டீமோல்ட் ஆயிரும். பார்க்குறதுக்கே க்ரீம் சீஸ் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம்.
ஒரு பிளேட்டில் மேங்கோ ஃப்ளாம்பேயை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ பிஸ்கெட்டை வந்து சென்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு சீஸ் கேக்கை இதுக்கு மேலே வச்சிடுறேன். இப்போ இதுக்கு சென்டரில் மேங்கோ ஃப்ளாம்பேயால் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. மேலே இன்னொரு பிஸ்கெட்டை வச்சு கவர் பண்ணிக்கலாம். நான் சைடில் வச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மேங்கோ சீஸ் கேக் வந்து சாண்ட்விச் பிஸ்கெட்டோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான மேங்கோ சீஸ் கேக் சாண்ட்விச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.